எல்லாரும் உட்காரலாம். அரை மணி நேரத்திற்கு மேலாக நம்முடைய பிள்ளைகளுக்காக நமக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு அந்த நல்ல ஜெபத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் வாக்குத்தத்த வசனங்களை நாம் அறிக்கையிட போகிறோம். இந்த வருட வாக்குத்தத்தம் ஏசாயா 59:19. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். பொருளாதாரத்திற்கென்று உபாகமம் 28:12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நம்முடைய பிள்ளைகளுக்கென்று ஏசாயா 54:13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நம்முடைய குடும்பத்திற்கென்று சங்கீதம் 112:1-6. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் நீதிமான், நித்திய கீர்த்தி உள்ளவன். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். 2:8. 1 சாமுவேல் 2:8. அவர் சிறியவனை புழுதினின்று எடுத்து எளியவனை குப்பையினின்று உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் ஆமென்றும் அமேன் என்றும் பலிக்கட்டும். உங்கள் நாம மகிமைப்படட்டும். எங்களோடு கூட பேசுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேல நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் ஆண்டோட வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கான ஜெபம்தான் இந்த ஜெபம். ஆனால் இப்பொழுது அது மாறி நமக்காக அதிகமாக ஜெபிக்கவும் ஆண்டோட வார்த்தைகளை கேட்கவும் ஆவியானவர் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. பிள்ளைகள் ஆசீர்வாதத்திற்காக நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஆனால் நம்ம தான் நம்ம பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். பாஸ்டர் சொன்னதான அந்த மகளுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்டை கொடுத்துருக்கிறார். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க அப்பா அம்மாவே தான் நான் சொல்லுவேன். அதிகாலை ஜெபம். அவங்க வீடு இங்கேருந்து ரொம்ப தூரம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா அதுக்கு மேலேயே இருக்கலாம். ஆனால் அவர்கள் அதிகாலையில் இந்த ஜெபத்தில் ஈடுபடுவார்கள். அதுக்கப்புறமாக அவங்க டெய்லி பைபிள் வாசித்தாலும் ஒரு ரெகுலராக அந்த ஒரு வருஷத்தில் பைபிளை முடிக்கிறது அதெல்லாம் கிடையாது. அந்த சகோதரன், அந்த சகோதரி, அந்த பிள்ளைகள் 4 பேரும் இந்த நம்ம சபையில் இந்த திட்டத்தில் கடந்த வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் இணைந்து அவர்கள் முறையாக வேதத்தை வாசித்தார்கள். பிள்ளைகளுக்கு முன்பாக வேதத்தை வாசித்து அவங்க ஆமேன் போடுவாங்க. அல்லேலூயா. அப்போ அந்த பிள்ளைகளும் அதை கடைப்பிடித்தார்கள். எவ்வளவு படிப்பு இருந்தாலும், அவள் +2 படித்து கொண்டு இருக்கிறாள். சின்ன பிள்ளை 10th நான் நினைக்கிறேன். எவ்வளவு எக்ஸாம்ஸ் இருந்தாலும், எவ்வளவு டியூஷன்ஸ் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை அவங்க மிஸ் பண்ணவே மாட்டாங்க. அந்த பிள்ளைய அவங்க அப்பா சொல்கிறாரு ஒரு நாளில், இவ்வளோ உயரம் அவளுக்கு பக்கத்தில் புக்கு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும், புக்குக்குள்ளே தான் அவள் எப்போவும் இருப்பா அப்படின்னு. அவ்வளோ படிப்பு இருந்தாலும் 24 மணி நேரத்தில் ஒரு 18-20 மணி நேரம் அவள் படிச்சுட்டே தான் இருப்பான்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நேரம் தான் நைட்டாக தூங்குவா அப்படிம்பாங்க. ஆனாலும் ஒரு நாளும் ஆராதனையே மிஸ் பண்ணதே கிடையாது. எல்லா நாளும் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆராதிப்பார்கள். அடுத்தது அவர்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குது. சொந்தமான தொழில் இருக்கிறது. புருஷனும் மனைவியும் அந்த தொழிலை செய்கிறார்கள். அவர்களுக்கு கீழாக ஏராளமான பேர் வேலை பார்க்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் பிள்ளைகளுடைய படிப்பை கவனிப்பதிலே கவனமாக 2 பேரும் இருந்தார்கள். நிறைய வேலைகள் அவர்களுக்கு இருந்தது. அதிகாலையிலே போக வேண்டும், இரவு நேரத்தில் லேட்டாக வர வேண்டும்,
2 பேரும் வேலை செய்கிறார்கள். ஆனாலும் அந்த பிள்ளைகளுடைய படிப்பிலே, ஸ்கூலுக்கு போகிறதிலே, வருகிறதிலே, அவர்கள் படிக்கும்போது அவர்களுக்கு நல்ல உணவு கொடுக்கிறதிலே, அவர்களுக்கு கண் விழித்து அவர்களோடு முடிந்த அளவுக்கு இருப்பதிலே கவனித்ததினாலே இன்றைக்கு அவள் இந்தியா லெவலில் அந்த எக்ஸாம் நடக்கிறதுல டாப்பர் 4வது ஆளாக வந்திருக்கிறார். அப்போது பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ இன்றைக்கி இந்த அதிகாலை ஜெபத்தை ரொம்ப வலியுறுத்தி நம்ம சபையில் கடைப்பிடிச்சிட்டு வரோம். அதற்கு காரணம் நிறைய காரணங்கள் இருந்தாலும் அதில் எங்கள் அம்மா ஒரு காரணம். எங்கள் அம்மா காலையிலே 4 மணிக்கே எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணுவாங்க. ஆரம்பத்தில் எங்களுக்கு அது கஷ்டமாக இருந்தாலும் எங்களுக்குள்ளாக அந்த விதை விழுந்தது, நம்மளும் இந்த அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ணணும். அப்புறம் நம்ம இந்த அதிகாலை ஜெபத்தை நம்ம ஆரம்பித்தோம் சபையில். இன்று வரைக்கும் அது நடந்து கொண்டு வருது. எல்லாமே பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து நல்ல காரியங்களும் வரும், கெட்ட காரியங்களும் வரும். அதில் நாம் எவ்வளோ உயரத்தில் இருக்கிறோம் என்பது பெரிதல்ல. நம்முடைய பிள்ளைகளை அந்த உயரத்திற்கு மேலே இன்னொரு மடங்கு கொண்டு செல்வதற்கு நாம் என்ன செய்கிறோம் என்று தான் அதில் நம்ம பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம நேற்றைய தினத்திலே அன்னாள் எல்கானாவை குறித்து பார்த்தோம். அவங்க எப்ராயிம் தேசத்தை சேர்ந்தவர்கள், எப்ராயிம் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் யூதா கோத்திரமும் கிடையாது, லேவி கோத்திரமும் கிடையாது. இந்த 2 கோத்திரம்தான் கர்த்தர் உயர்த்துகிறதான தெரிந்தெடுத்த கோத்திரம். யூதா கோத்திரத்திலே இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். லேவி கோத்திரம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற கோத்திரம், கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட அவருக்கே உரிய கோத்திரம். இந்த 2 கோத்திரத்திலையும் அன்னாள் எல்கானா பிறக்கலை. ஆனால் ஆண்டவரை ஆராதிக்கிற குடும்பத்தில் அவங்க காணப்பட்டாங்க. ஆராதிக்கிறதுல சரியாக அந்த வேத வசனத்தின்படி எல்கானாவும் அன்னாலும் ஆராதித்தார்கள். ஆதலால் கர்த்தர் அவளுடைய மகனை மிகவும் உயரத்திலே வைத்தார். அல்லேலூயா. நம்மளும் கர்த்தருக்கு பிரியமாக எவ்வளவுக்கு எவ்வளோ நம்முடைய பிள்ளைகள் மேலே நம்ம எஃபெக்ட் போடுறோமோ ஆவிக்குரிய காரியத்திலும் உலக பிரகாரமாகவும் அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். எங்கள் குடும்ப தலைவர்கள் எல்லாத்துட்டையும் கேட்குறேன், உங்களுக்கு ஒரு ஒழுங்கான வேத வாசிப்பு இருக்கிறதா? ஒரு வருஷத்தில் வேதத்தை வாசித்து முடிக்கிறீங்களா? அதை உங்கள் பிள்ளைங்க பார்க்குறாங்களா? உங்கள் பிள்ளைங்க பார்க்குறதுக்கு தான் நம்ம இந்த ஃபோனில் ஆமேன்னு போடுங்கன்னு சொல்கிறோம். அல்லேலூயா. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நீங்கள் போட்டு பாருங்கள், உங்கள் பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. இது நான் உங்களை கண்டிப்பாக இதை போடணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. அல்லேலூயா. அப்படியும் சொன்னாலும் வச்சுக்கோங்க. ஆனால் இது போடும்போது எப்படி எங்கள் அம்மாவுடைய அதிகாலை ஜெபம், எங்கள் அம்மா ஆலயத்துக்கு போகிற காரியங்கள் எல்லாம் எனக்குள்ளே வந்ததோ அதே போல் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளாக வரும். அல்லேலூயா. நீங்கள் முழங்கால் நின்று ஒரு 5 நிமிஷமாவது ஜெபம் பண்ணி பாருங்கள், உங்கள் பிள்ளைங்க முழங்கால நின்று ஜெபம் பண்ண பழகுவாங்க. அல்லேலூயா. இப்போ நம்ம யாரை குறித்து பார்க்கிறோம் என்றால் அடுத்து சாமுவேலை குறித்து பார்க்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து எல்லாரும் எடுத்துக்கிட்டிங்களா? 348வது பக்கம் எல்லாரும் வாசிங்க. சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். அவனுடைய மூத்த குமாரனுக்கு பெயர் யோவேல், இளையவனுக்கு பெயர் அபியா. அவர்கள் பெயர் சபாவிலே நியாயாதிபதிகளாய் இருந்தார்கள். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் கூட்டங்கூடி ராமாவில் இருந்த சாமுவேலிடத்தில் வந்து, இதோ நீர் முதிர் வயது உள்ளவர் ஆனீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறது இல்லை. ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். அல்லேலூயா. எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வது எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? சாமுவேலை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவனை சின்ன பிள்ளையில் கர்த்தர் கூப்பிடுகிறார். அவனுக்கு தேவனை பற்றிய அறிவு இல்லாத போதே
அவனை கர்த்தர் கூப்பிடுகிறார். சாமுவேலே சாமுவேலே என்று பேர் சொல்லி அழைக்கிறார். அவனுக்கு ரொம்ப விவரம் தெரியாத காலத்திலே ஏலியை பற்றியும் அவனுடைய பிள்ளைகள் ஒப்னி பினகாசை பற்றியும் கர்த்தர் பேசுகிறார். ஒரு தீர்க்கதரிசியாக சின்ன வயதிலே உருவாக்கப்பட்டவன். ஏலியுடைய குமாரர்களுடைய அநியாயங்களை அவன் அறிந்து கொள்வதற்கு முன்பாகவே கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆதலால் தண்டனையும் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது அவன் வாயிலிருந்து தான் ஏலிக்கு அவன் சொல்லுகிறான். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு தீர்க்கதரிசி, சின்ன வயதிலிருந்தே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு வழி நடத்தினான். கர்த்தர் அவனை ஏலியை தள்ளிட்டார்ல, ஏலி இறந்து போயிட்டான், ஒப்னி பினகாஸ் இறந்து போயிட்டான். அந்த ஊழியத்தை, லேவி கோத்திரம் செய்ய வேண்டிய ஊழியத்தை சாமுவேல் செய்கிறான். அவன் பலிபீடம் கட்டுகிறான், பலி செலுத்துகிறான். அதே போல் யுத்தத்திற்கு ஒரு போகும்போது யுத்த தந்திரங்களை எல்லாம் இவன் யார் முதல்ல போகணும், எப்படி போகணும் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறான், ஒரு இராணுவ அதிகாரி போல. அடுத்தது இவன் நியாயம் விசாரிக்கிறான். அல்லேலூயா. முழு இஸ்ரவேலையும் நியாயம் விசாரிக்கிறான். நியாயம் விசாரிக்கிறது ஒரு ராஜாவை போல. அப்போ ராஜாவை போல வாழ்கிறான். அடுத்து ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறான். இவ்வளோ உயர்ந்த பதவி ஒரு மனுஷனுக்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அல்லேலூயா இத்தனை பதவிகளும் ஒரே ஆளுக்கு இருக்காது. அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இலாக்காக்கள் இருக்கும். ஆனால் இந்த சாமுவேல் அவன் ராஜா போலவும் இருந்தான், அவன் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவனாக இருந்தான், அவன் பலி செலுத்தி ஒரு பிரதான ஆசாரியனை போலவும் இருந்தான். முழு இஸ்ரவேலும் இவன் சொல்லுகிறதை கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு மனிதன் அவனுடைய பிள்ளைகளை சரியாக வளர்க்கவில்லை. அல்லேலூயா. அதனால தான் ஏலியையும் ஏலியுடைய பிள்ளைகளையும் கர்த்தரே தள்ளிட்டார். இங்கே இவனை தள்ளலை, இவனுடைய பிள்ளைகளை அந்த இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள மூப்பர்கள் தள்ளிவிட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் நாம் நம்முடைய பிள்ளைகளை, சாமுவேலுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு அவன் கரெக்டாக நடக்கிறான், கர்த்தர் சொல்லுகிறத கரெக்டாக கேட்குறான், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சரியான ஒரு தலைவனாக இருக்கிறான். ஆனால் தன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு தலைவனாக, சரியான தலைவனாக அவன் இருக்கவில்லை. அவனுடைய மனைவியை பற்றி இங்கு எதுவுமே போடவில்லை. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் அவங்க ரொம்ப அந்த பிள்ளைகளை வளர்க்கிற காரியத்தில், ஏன்னா சாமுவேல் ஊர் ஊரான் நியாயம் விசாரிக்க போகிறான். அவனுடைய மனைவி அந்த பிள்ளைகளை சரியாக வளர்க்கவில்லை. அந்த பிள்ளைகளை தன்னுடைய மனைவி சரியாக வளர்க்கிறார்களா என்பதை இவனும் பார்க்கவில்லை. அவனுக்கு வேலை பிஸியாக இருக்குது. திடீர்னு அந்த ஊர்லேருந்து கூப்பிடுறாங்க, இந்த ஊர்லேருந்து கூப்பிடுறாங்க, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் ஒரு ஜட்ஜி போல். அதை நியாயம் விசாரித்து ஆண்டவர்கிட்ட கேட்டு சரியான தீர்ப்பு கொடுக்கணும். இதில் தான் இவர் பிஸியாக இருக்கிறாரு. ஆனால் அவனுக்கு கொடுத்த 2 பிள்ளைகளை அவன் கவனிக்கிறதுலே அவன் இல்லை. அருமையான குடும்ப தலைவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் குடும்பத்திற்கு தலைமத்துவத்தை கர்த்தர் உங்களுக்கு தான் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய மனைவியிடத்திலே பிள்ளைகளை வளர்ப்பதற்கான பொறுப்புகளை கொடுக்கலாம், ஆனாலும் அதை கவனிக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடத்தில் தான் இருக்கிறது. ஆண்டவர் உங்களிடத்தில் தான் கணக்கு கேட்பார். அல்லேலூயா. உங்கள் மனைவியையும் சரியாக வழிநடத்த வேண்டும், உங்கள் பிள்ளைகளையும் சரியாக வழிநடத்த வேண்டும். இதை நீங்கள் கவனிக்க வேண்டும். எனக்கு வேலை இருக்குது, நான் பிஸியாக இருக்கிறேன், என்னாலெல்லாம் பெருசாக நான் வீட்டை கவனிக்க முடியாது, ஏன் வேலை சம்பாத்தியம் பண்ணுற வேலை, உன்கிட்ட கையில் நான் பணத்தை கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்கக்கூடாது. அந்த மாதிரி வார்த்தைகள் குடும்ப தலைவரிடத்துலேருந்து வரவே கூடாது. வேதம் அதை அனுமதிக்கவில்லை. அல்லேலூயா. அப்போ நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்று தினந்தோறும் நீங்கள் வேலை பிஸியாக இருந்தால் கூட நீங்கள் உங்கள் மனைவிட்ட கேட்கணும். அப்போ இடையில கேட்கும்போது அவர்கள் சொல்லுவார்கள், இப்படி எல்லாமே உங்களுக்கு தெரிந்துவிடும். நீங்கள் அதை கேட்குறதே கிடையாது. பிரச்சனை உங்கள் மனைவியால் சமாளிக்க முடியலன்னா உங்ககிட்ட வரும்போது அப்பவும் சொல்லுவீங்க, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் சாமுவேலுடைய பிள்ளைகளைப் போல தான் உங்கள் பிள்ளைகளும் துன்மார்க்கமாக போவார்கள். அல்லேலூயா. ஏலியுடைய பிள்ளைகள் சாப்பாட்டுக்கு பொருளுக்கு ஆசைப்பட்டது மட்டும் இல்லை, விபச்சாரத்தை செய்தார்கள். இந்த பிள்ளைகள் விபச்சாரம் செய்யவில்லை, ஆனால் அவர்கள் பொருளாசைக்கு ஆசைப்பட்டு காணிக்கைகளை ஆண்டவருடைய சொல்லுகிற முறைமையின்படி அவர்கள் தங்களுக்கு உரித்ததாக மாற்றாமல்
அங்கே ஆலயத்துக்கு வருகிறவர்களே லஞ்சம் வாங்கி, அல்லேலூயா, லஞ்சமும் நம்ம வாங்கவே கூடாது. அல்லேலூயா. கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு லஞ்சம் வாங்குறது நிறைய இலவசமாக வரும். வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க. மேல் அதிகாரி சொல்லுவாங்க எனக்கு வாங்கி கொடு, கீழ் அதிகாரி சொல்லுவான் எனக்கு வாங்கி, நீங்கள் வாங்குறதுல எங்களுக்கு ஷேர் கொடுங்க. பரிதானம் ஒரு நாளும் வாங்கவே கூடாது. அல்லேலூயா. லஞ்சம் வாங்குகிற பணம், நான் சொன்னேன்ல, பால்காரன் தண்ணி ஊற்றுற பணம் தண்ணியோடு போயிடும் அப்படிம்பாங்க. அதே போல தான் லஞ்சம் வாங்குகிற பணமும் நம்முடைய நல்ல பணமும் சேர்த்து போய்விடும். வட்டிக்கும் அநியாய வட்டிக்கு கொடுக்கக்கூடாது. அந்த வட்டி காசும் நமக்கு நிலைச்சிருக்காது. வட்டிக்கு கொடுத்து விட்டு அவங்க பொருளை நம்ம அபகரிக்கவும் கூடாது. இது எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நாம் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டும். சாமுவேல் சுற்றி கொண்டு அவனுடைய வேலையவே அவன் செய்து கொண்டு அவனுடைய பிள்ளைகளை சரியாக கவனிக்காததினாலே அவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட பிள்ளைகளாக மாறும்போது இவன் அவர்களை நியாயாதிபதிகளாக வைக்கிறான். நான் தான் பெரிய நியாயாதிபதி, எனக்கு இப்போ வயசாச்சு, அதனால் என் பிள்ளைகளை வைக்கிறேன் அப்படின்னு. அதில் கூட அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கல. பிள்ளை பாசம் வரும்போது ஆண்டவர்கிட்ட இது சரியா தப்பா, நான் வைக்கவா வேண்டாமா அப்படின்னு ஒரு வார்த்தையும் வேதத்தில் கேட்டதா இல்லை. அவனே வைத்தான். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவர் சொல்லுகிறபடி செய்யுங்க. உங்கள் இஷ்டத்திற்கு, பிள்ளைகள் இஷ்டத்திற்கு எதையும் நீங்கள் செய்யாதீர்கள். அதே போல் படிக்கிற பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோருக்கு சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைங்க படிக்கிறாங்களான்னு பாருங்க. அல்லேலூயா. நான் இந்த பொண்ணு நான் சொன்னேன் பாருங்க, எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே தான் இருப்பாள். அவ்வளோ படித்தோம். எக்ஸாமுக்கு முன்னால் ஜோம்ன வரும்போது அவள் முகத்தில் அவ்வளோ ஒரு பயம். நான் அவ்வளோ பயத்தை நான் அவட்ட எதிர்பார்க்கல. ஏன்னா எப்பவும் படிச்சுட்டே இருப்பான் அப்படின்னு அவங்க வீட்டில் சொல்லுவாங்க. ஆனால் அவள் பயம் பாருங்கள், அந்த தாழ்மை, அதை தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப பயம். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், நீ எதுக்கு பயப்படுற? குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயம் கர்த்தரால் வரும். நீ ஆயத்தப்பட்டுட்டல்ல, ஜெயம் கண்டிப்பாக வரும். தேவன் நமக்கு பயப்பட சொல்லலை. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு தான் சொல்லியிருக்கிறார். அதனால் தைரியமாக போய் எழுது. இந்தியா லெவலில் என்ன, வேர்ல்ட் லெவல்லனாலும் நமக்கு ஆண்டவர் நல்ல இதை தருவார் அப்படின்னு சொன்னேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படி நம்ம பிள்ளைகள் படிக்கும்போது நம்ம பிள்ளைகள் படிக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். தாய்மார் எல்லாரும் உங்கள் பிள்ளைகள் படிக்கிற வரைக்கும் நீங்கள் முடியுமானால் விழித்து இருந்து அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்கள் அந்த நேரத்தில் நல்ல பைபிள் வாசித்துட்டே இருங்க. ஆண்கள் வேலைக்கு போயிட்டு வர்றதுனால அவங்கள வேணால் நம்ம தூங்க வச்சிடலாம். ஆனால் பெண்கள் நம்ம பிள்ளைகள் படித்து முடிக்கிற வரைக்கும் அவங்க கூடவே இருங்க. அல்லேலூயா. பிள்ளைங்க வெளியில் வேலைக்கு போயிட்டு லேட்டாக வர்றாங்களா, மேக்ஸிமம் அவங்களுக்கு முழிச்சு இருங்க. அவங்ககிட்ட ஒரு சாவியை கொடுத்து நீ எப்போ வரையோ வந்து திறந்து படுத்துக்கோ, என்னையை எழுப்பாத அப்படின்னு சொல்லாதீங்க. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம அப்பா அம்மா நம்மளை வாட்ச் பண்ணுறாங்க, எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு கரெக்டான நேரத்துக்கு வருவாங்க. நம்ம சாவியை கொடுத்துட்டோன்னா நம்ம பாட்டுக்கு நம்ம பெட்ரூமில் தூங்குவோம். அவங்க லேட்டாக எப்போ வராங்கன்னே நமக்கு தெரியாது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போது எங்கள் வீடு மேலே கீழேயும் இருக்கிறதுனால தான் அவங்க கல்யாணம் முடிஞ்சிட்டு 3வது குழந்தை பிறக்க போகுது. நான் இப்போ தான் எனக்கு அவங்க எப்போ வராங்க வெளியில் போனால் தெரியாது. ஆனால் நாங்கள் ஒன்றா இருக்கும்போது அவங்க எத்தனை மணிக்கு வந்தாலும் அது வரைக்கும் நான் முழிச்சிருப்பேன். அவங்ககிட்ட ஒரு சாவி இருக்கும், ஆனாலும் நான் முழிச்சிருப்பேன். லேட்டாக 11 மணி 10:30 ஆயிட்டுன்னா நான் கூப்பிடுவேன், எங்கே இருக்கீங்க, காலம் கெட்டு போய் கிடக்குது, சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஒருவேளை அவங்க விசிட்டிங் போயிருக்கலாம், ஷாப்பிங் போயிருக்கலாம். அப்போ இப்போ எங்கள் இம்மனுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, மம்மி முழிச்சிட்ருப்பாங்க. அப்போ மம்மி தூங்குறதுக்காவது நம்ம சீக்கிரம் போகணும் அப்படிங்கிறது வந்துடும். அவங்க வேறு எங்கேயும் தப்பாக போகிறதில்ல. ஆனாலும் காலம் வெளியிலே மோசமாக இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கும். ஒருவேளை நான் அசந்து தூங்கிட்டாலும் மறுபடியும் நான் எந்திரிச்சு போய் பார்ப்பேன், கார் வந்துட்டா, அவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி. இப்படி நம்ம பிள்ளைகள் மேலே, அதே போல் அவங்க வாலிப பிள்ளைகளாக இருக்கும்போது நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நைட்டில் எங்கேயாவது வெளியில் மேக்ஸிமம் போக விட மாட்டேன், ஆனாலும் பார்த்துட்டே இருப்பேன். கரெக்டாக காலேஜ் முடிகிற நேரம், கரெக்டாக ஸ்கூல் முடிகிற நேரம், வீட்டுக்கு வர்றாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பேன். அவங்க படிக்கும்போது கூட இருந்துகிட்டே இருப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்முடைய பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும், உலக பிரகாரமாகவும் கண்காணிக்க வேண்டும். நம்ம என்ன ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொண்டோமோ அதை அவங்களுக்கு
அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்போ அவன் வெளியிலலாம் நியாயம் விசாரிச்சுட்டு தன்னுடைய பிள்ளைகளை சரியாக நியாயம் விசாரிக்கிறதுனாலே ஆண்டவர் தள்ளிவிட்டார், ஜனங்கள் தள்ளிவிட்டார்கள். ஆதலால் இந்த நாட்களில் உங்கள் எல்லாருக்கும் பேரண்ட்ஸ்க்கு சொல்லுகிறேன், நீங்கள் எல்லாரும் உங்கள் பிள்ளைகளை ஆவிக்குரிய காரியத்தில் முதல்ல கவனிங்க. அதற்கு அவங்களுக்கு முன்னால் நீங்கள் வேதத்தை வாசிங்க, அவங்களுக்கு முன்னால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்கு முன்னால் இந்த மாதிரி கூட்டங்களுக்கு வந்து பங்கு பெறுங்க, அவர்களையும் உற்சாகப்படுத்தி அழைத்துட்டு வாங்க. ரெண்டாவது, அவங்க படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் படிப்பு முடிகிற வரைக்கும் அவர்களுக்கு எவ்வளவு உத்தரவாதமோ, அவங்களாம் பெருசாகிட்டாங்க, அவங்க படிச்சுக்கிடுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அவர்கள் படித்து முடிக்கிற வரைக்கும் தாய்க்கும் உத்தரவாதம் உண்டு, தகப்பனுக்கும் உத்தரவாதம் உண்டு. அவர்கள் என்ன செய்தாலும் தாயும் தகப்பனும் கவனிக்க வேண்டும். அவர்கள் ஜெபிக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும், வேதத்தை வாசிக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும், ஒழுக்கமாக இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும், இந்த மொபைல் ஃபோனில் என்ன பண்ணுகிறார்கள் என்று பார்க்கணும். எல்லா குடும்ப தலைவருக்கும் தலைவிக்கும் சொல்கிறேன், பிள்ளைகளுக்கு +2 முடித்த பிறகு கண்டிப்பாக ஃபோன் வாங்கி தான் கொடுக்கணும். வேறு வழி இல்லை. அவங்க காலேஜுக்கு போகும்போது அதுக்கு முன்னாடியே ஒருவேளை உங்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்ததுன்னா பாஸ்வேர்டு போடக்கூடாதுன்னு சொல்லுங்கள். நீங்கள் கொஞ்சம் ஃபோனை படிச்சுக்கோங்க, இந்த ஃபோனில் என்ன இருக்குதுன்னு நீங்கள் படிச்சுக்கோங்க. வாட்ஸ்அப்பில் போய் ஒரு லாக் போட்டு வச்சுக்கலாம், இன்ஸ்டாகிராமில் போய் ஒரு லாக் போட்டு வச்சுக்கலாம், இப்படி ஒவ்வொன்றுக்கும் லாக் போட்டு வச்சுக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு தெரியாமல் வேறு யார்ட்டையாவது போய் படிச்சுக்கோங்க. அவங்க எந்த இதுலேயும் அவங்க லாக் போடக்கூடாது, பாஸ்வேர்டு போடக்கூடாது. அப்படி நீங்கள் அதில் கண்ட்ரோல் ஆகுங்க. இது மூலம் தான் நிறைய பிள்ளைங்க கெட்டு போகிறாங்க. அதே போல் பர்த்டே பார்ட்டி, அந்த பார்ட்டி, இந்த பார்ட்டின்னு வெளியில் போக விடாதீங்க. அல்லேலூயா. கூடுமானா பசங்களையும் பிள்ளைகளையும் அந்த டீனேஜ் வரும்போது அவங்கள வெளியில் விடாதீங்க. இந்த டீனேஜில் தான் ரொம்ப கெட்டு போவாங்க. அதுக்காக சின்ன பிள்ளைகளை வெளியில் விடலாமான்னு கேட்டால் விடாதீங்க. நம்ம பிள்ளைங்களை நம்ம கண்காணையே இப்படி வச்சுட்டே இருங்க. அல்லேலூயா. உலகம் கெட்டு போய் இருக்கிறது. சாமுவேல் பிள்ளைகள் மாதிரி உங்கள் பிள்ளைகள் மாறக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாற வேண்டும். நம்முடைய உத்தரவாதத்தை நாம் செய்வோம். கர்த்தர் அவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து நம்முடைய பிள்ளைகளை பூமியின் உயர்ந்த இடங்களிலே குடியிருக்கும்படி செய்வார். அவர் சிறியவனை புழுதியினின்று எடுத்து எளியவனை குப்பையினின்று உயர்த்தி அவனை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனங்களை சுதந்தரித்து கொள்ளும்படியாக உங்களுடைய என்னுடைய சந்ததிக்கு கர்த்தர் கட்டளையிடுவார். எல்லாரும் எழும்பி நின்று, ஆண்டவரே, சும்மா விளையாட்டு அல்ல, உங்களுக்கு பரிசுத்த சந்ததியை கொடுத்தது அவர் விளையாட்டுக்காக கொடுக்கவில்லை, ஏதோ உங்களுக்கு குழந்தையை கொடுக்க வேண்டும் என்று கொடுக்கவில்லை. உங்கள் பிள்ளைகளை உங்கள் மூலம் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வருவதற்கு கொடுத்திருக்கிறார். உங்கள் குறைகளை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, என்னுடைய குறைவுகளை அறிக்கையிடுகிறேன். ஆண்டவரே, எல்லாரும் ஒரே ஒரு நிமிஷம், என் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வளருவதற்கு என் குறைகளை அறிக்கையிடுகிறேன். அப்பா, நான் சரியா கவனிக்கலை, என் வேலையிலே பிஸியாக இருக்கேன், சாமுவேல் மாதிரி வேலையிலே பிஸியாக இருக்கிறேன், ஊழியத்தில் பிஸியாக இருக்கிறேன், என் பிள்ளைகளை சரியாக கவனிக்கணும். ஆண்டவரே, ஆவிக்குரிய காரியத்தில் கவனிக்கணும், உலக பிரகாரமாக கவனிக்கணும். சாமுவேல் போல் நாங்கள் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்கு ஆபிரகாமை போல நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் சாமுவேல் பிள்ளைகளைப் போல வரவே கூடாதப்பா. இவர்கள் பிள்ளைகள் எல்லாரும் உயர்த்தப்பட்டு, ஆண்டவரே, நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை கேட்டதை போல ஆண்டவரே, அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் யோசேப்பை போல ஆண்டவரே உயர்த்தப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த நாளிலும் பிறந்த நாள், திருமண நாளை நினைவுக்கூறுகள் எல்லாரையும் ஆண்டவரே இந்த 1 சாமுவேல் 2:8 ஆசீர்வதிங்க. சாமுவேலை போல இல்லாதபடிக்கு ஆண்டவரே யாக்கோபை போல, ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல காணப்பட உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய வருகை இருக்குமானால் எங்களை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளுங்க. இல்லாவிட்டால் எங்கள் எல்லாருக்கும் நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல தீர்க்காயுசை கட்டளையிடுங்க. பலவீனப்பட்ட எல்லாரையும் கர்த்தர் தொட்டு விடுதலை ஆக்குங்க. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.